ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு. சனிக்கிழமை பெருமாள் ஆஞ்சநேயர்னு சொல்லி பல தெய்வங்களுக்கு முக்கியமான ஒரு நாள். அப்பேற்பட்ட நல்ல நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கும். அந்த வகையில் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். சில பேருக்கு அரசாங்க வேலைக்கு போயிட்டு உத்தியோகம் செய்யணும்னு ஆசை இருக்கும். அதை குறிக்கோளாகவே வச்சுருப்பாங்க. கை செலவுக்கு கூட மற்ற சாதாரண வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெற்றி என்பதே கிடைக்காம போயிடும். நிறைய தேர்வு எழுதியிருப்பாங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துலேயுமே திறமை இருந்தும் தோல்வியை மட்டும் சந்திச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படிப்பட்டவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு பக்குவம் வந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அரசாங்க வேலை போகிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை இப்போ பார்க்க போகிறோம். உங்களோட முயற்சியையும் சேர்த்து உங்களோட படிப்பையும் அறிவையும் சேர்த்து இந்த ஒரு தெய்வீக பரிகாரத்தை பண்ணும்போது நிச்சயம் அதுக்கு பலன் கிடைக்கும். அதே நேரம் வீட்டில் பண தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, பணம் குவிய மாட்டேங்குது, வர்ற பணமெல்லாம் வீண் விரயமாவது வீண் செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை சனிக்கிழமையில் பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னாலே அதுக்கு பெருமாளை சனிக்கிழமையில் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாரந்தோறும் சனிக்கிழமை போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும். உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, வாரந்தோறும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. நேரம் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். காலை நேரமாக இருந்தாலும் சரி, மாலை நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். 2 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு பேரிச்சம்பழம், அது கூட ஒரு இனிப்பு லட்டு, 11 ரூபாய் எண்ணிக்கையில் நாணயம், அதாவது 1 ரூபாய் நாணயம் 11 இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் ஒரு துணி ஒன்று எடுத்து வச்சிங்கள, அதில் மூட்டையாக கட்டிக்கணும். அதாவது ஒரு துணி ஒன்று எடுத்து அதில் பேரிச்சம்பழம், இனிப்பு லட்டு ஒன்று, 11 ரூபாயில் 1 ரூபாய் நாணயம் 11 இருக்கிற மாதிரி வச்சு அந்த காயினை வச்சு அதையும் நீங்கள் முடிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு 3 மூட்டை தயார் பண்ணுங்கள். இந்த 3 மூட்டையை நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணிக்கலாம். வீட்டில் தயார் பண்ணிவிட்டு பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கல்ல, சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது பெருமாளோட பாதத்துலேயும் அனுமாரோட பாதத்துலேயும் வச்சு எடுத்து வெளில வந்தீங்கன்னா கோவில் வாசலில் யாசகம் கேட்டு பல பெரியவங்க முதியவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் 3 பேருக்கு அந்த மூட்டையை கொடுங்க. இதை நீங்கள் தானமாக கொடுக்குற அர்த்தம் கிடையாது. உங்களோட வேண்டுதல் பலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன மூட்டையில் பேரிச்சை பழம், ஒரு இனிப்பு லட்டு ஒன்று, 11 ரூபாய் எண்ணிக்கையில் நாணயம், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திப்பாங்க. இது மாதிரி ஒரு 3 சனிக்கிழமை பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை வச்சுக்கிட்டா கூட 3 மாதம் ஒரு சனிக்கிழமை பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். அரசாங்க வேலை கிடைக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும், செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த நாள் கூடிய அன்னைக்கு பண்ணுறது கூடுதல் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.